Okay, let's start the question. Questions clear or visible are clear? Is it visible now? Questions are clear, right? You put yes, ma'am, I will continue, or else I will be in the transition state. Questions are visible. If it is not, let me clear it. Guys, are you there in this link? This question is slightly visible, ma'am. No, slightly visible. It's too bad. Let me clear it again. Is it okay now? ஓகே ஸோ ஃபர்தர் டிலே பண்ண வேண்டாம். நம்ம வந்து சால்வ் பண்ண போயிடலாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே. Okay, first one. Which of the following statement about a compound is incorrect? So, like போட்டு தான் இருக்கு, பட் இருந்துமே கொஞ்சம் இதாகுது, பிளாக்கிஷ் ஆகுது. அப்படி இருக்கு. அம்பரல் லைட் இருக்கு, அந்த லைட் இருக்கு, பட் ஸ்டில் ஓகே. Okay, so first one, which of the following statements about a compound is incorrect? A compound retains the physical properties. அவங்க காம்பவுண்ட் பத்தி கேக்குறாங்க ஒரு கொஸ்டின்ல. இப்ப எப்பெல்லாம் வந்து ஒரு காம்பவுண்ட் பத்தி கொஸ்டின்ல கேக்குறாங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஸோ எப்பெல்லாம் வந்து கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் பத்தி கேட்குறாங்களோ, காம்பவுண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் தே ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் தே ஹேவிங். இப்போ ஒரு சுக்ரோஸ் மாலிகுல்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒரு ப்ரொபோசிஷன் இருக்கு, அந்த ப்ரொபோசிஷன் படி தான் அந்த சுக்ரோஸ் மாலிகுல் அப்படிங்கறத நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதனால அந்த ப்ராப்பர்ட்டி அந்த காம்பவுண்டை பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரெண்டா சொல்றது அப்படின்னு கேட்குறாங்க. A compound retains the physical properties of its constituent elements அப்படின்னா கிடையாது. ஏன் இந்த விஷயம் கிடையாது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சோடியம் குளோரைடு எடுத்து பார்த்தீங்க, ஒரு காம்பவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சோடியம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், குளோரின் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சோடியம் எடுத்தீங்கன்னா சோடியம் வந்து தண்ணியில போட்டால் வெடிக்கும். அதே குளோரின் எடுத்தோம்னா தட் இஸ் அ பாய்சனஸ் கேஸ், டாக்ஸிக்கான கேஸ். அதை வந்து வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க குளோரினை. அப்போ குளோரினையும் சோடியமும் சேர்த்தா நம்ம என்ன நினைப்போம், இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா ரெண்டுமே சேர்ந்து ஒரு சால்ட் தான் ஃபார்ம் பண்ணுது, விச் இஸ் வெரி 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 ஒரு காமன் சால்ட்டை எல்லாருமே யூஸ் பண்றோம். பட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். சோடியம் ஹேவ் wide range of property and chlorine have wide range of property, but ரெண்டு பேருமே சேரும் போது they become a basic nature. That is basic nature in sense they become a simple salt. So அதனால இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா compound retains the physical properties of its constituent elements அப்படின்னா கிடையாது. அது ஒரு constituent elements ஓட ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கிட்டே இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதே compound cannot be separated into its constituent elements by physical methods of separation அப்படின்னு கேட்டோம்னா நம்மளால பிரிக்கவும் முடியாது. ஏன் நம்மளால பிரிக்க முடியாது அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்ட் நீங்க மர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிசிக்கல் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியும் அதை நம்மளால செப்பரேட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஏதாவது பிசிக்கல் மீன்ஸ்னா கையால உங்களால ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்டையும் பிரிக்க முடியாது. லெட்ஸ் டேக் இஃப் யூ ஆர் புட்டிங் சோடியம் குளோரைட் இன் வாட்டர். தண்ணியில சோடியம் குளோரைட் இருக்குன்னா சோடியம் குளோரைடையும் தண்ணியும் பிரிக்கணும் அப்படின்னா வேற கெமிக்கல் ரியாக்ஷன் தான் யூஸ் பண்ணணுமே ஒழிஞ்சு நம்மளால கையால சோடியம் குளோரைட் இருந்து எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஸோ அதுதான் உங்க பிசிக்கல் மெத்தட்னு சொல்றது. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி a wrong statement.
Next, the ratio of atoms of different elements in a compound is fixed. A molecule of a compound has atoms of different elements. இந்த ரெண்டு டேர்மே நல்லா படிச்சு பாருங்க. The ratio of atoms of different elements in a compound is fixed. அது எப்படி ஃபிக்ஸ்டா இருக்க முடியும்? சோடியம் குளோரைடு வந்து சால்ட்ல சோடியம் குளோரைடு வந்து 1 இருக்கலாம். பட் இன்னொரு சால்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அங்க சோடியம் குளோரைட்ல இருந்து சோடியம் 2 இருக்கலாம். அது ஃபிக்ஸ்டு ரேஷியோவா இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இங்க a molecule of a compound has atoms of different elements. This is true. Actually இந்த ஸ்டேட்மெண்ட் true. பட் இங்க வந்து அவங்க எந்த காம்பவுண்டுக்கு இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க இன்னும் கிளியரா படிச்சுப்பாங்க. the ratio of atoms of different elements in a compound is fixedனா இது நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா sorry நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லிட்டேன். இது நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த நேச்சர் இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல அந்த பெர்சன்டேஜ்ல இருக்கிற இன்னொரு காம்பவுண்ட்ல அந்த பெர்சன்டேஜ்ல தான் இருக்குங்கிறதா அவங்க ஃபிக்ஸ்ட்னு சொல்றாங்க. நான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ஐ காட் கொலாப்ஸ் சாரி. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். the ratio of atoms of different elements in a compound is fixed. If you take like that, another one that is also having the same one. Okay. So clear. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா இதுல? இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க சோடியம் குளோரைடுன்னு எடுத்துக்கோங்க. சோடியம் குளோரைடு இருக்கிறப்போ ஒரே ஒரு சோடியம் தான் இருக்கு, ஒரே ஒரு குளோரைடு தான் இருக்கு. திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி நீங்க இன்னொன்று எடுத்துக்கோங்க, சோடியம் சல்ஃபேட்னு எடுத்துக்கோங்க. இங்கேயும் சோடியம் 2 இருக்கு, இங்க சல்ஃபர் 1 இருக்கு. இது ஃபிக்ஸ்டு. இந்த காம்பவுண்டுக்கு இது ஃபிக்ஸ்டுன்னு அவங்க சொல்ல வராங்க. சரியா? காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் அவங்க பேசல, அந்த காம்பவுண்டுக்கு அது ஃபிக்ஸ்டுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி ஒன் மோர் டைம். ஓகே, கிளியரா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கிளியரா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. லெட் சி. ஓகே, சோ அதனால இந்த ஆப்ஷன் நீங்க கேக்குறீங்க, the ratio of atoms of different elements in a compound is fixed அப்படிங்கிறதுக்கு தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். சோடியம் குளோரைட்ல சோடியம் 1 இருக்கு, குளோரின் 1 இருக்கு. this is one compound 1. but if you take the compound 2, compound 2ல 2 சோடியம் இருக்கு, ஒரு சல்ஃபர் இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ இந்த காம்பவுண்டுக்கு இது கரெக்ட், ஒரு சோடியம்ங்கிறது கரெக்ட். இந்த காம்பவுண்ட்ல 2 சோடியம்ங்கிறது இந்த காம்பவுண்டுக்கு ஃபிக்ஸ்டு ரேஷியோ. அப்ப சோடியம் வந்து எந்த காம்பவுண்ட்ல இருந்தாலும் 1 தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல அந்த ஆட்டம்க்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ இருக்கு, அதுலதான் அது இருக்கும். ஓகே, சோ இதுதான் ஐடியா. இந்த காம்பவுண்ட்ல இதுக்கு 1, இந்த காம்பவுண்ட்ல இதுக்கு 2. அதனால சோடியம் வந்து இதுல 1 இருக்கனால எல்லாத்துலயும் 1 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. so that is what this question was explaining. so இந்த இடத்துல இந்த cannot be separated into its constituent elements by physical methods of separation. கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்க, அதனால நம்மளுக்கு இது வந்து இன்கரெக்ட் கிடையாது, இது கரெக்ட். அதே மாதிரி இதுவும் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, கரெக்ட். A molecule of a compound has atoms of different element. Atoms of different element. Note this point, atoms of different element. இங்க பாருங்க, atoms. இந்த சோடியம் குளோரைடு இப்ப நான் எடுத்தேன் அப்படின்னா சோடியம்ங்கிறது மேம் இது ஒரு எலமெண்டா ஆட்டமா மேம் அப்படின்னா திஸ் இஸ் எலமெண்ட். எலமெண்ட் இஸ் நத்திங் பட் இந்த எலமெண்ட்ல இது ஆட்டமா இருக்கு. அப்ப sulfur is also an atom. What about oxygen? This is also an atom. These 3 atoms constitute to form a compound. அததான் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க டிஃப்ரெண்ட் தானே, சோடியம்ங்கிறவங்க வேற ஒருத்தவங்க, சல்ஃபர் வேற ஒருத்தவங்க, ஆக்சிஜன் வேற ஒருத்தவங்க, இவங்க வேற எல்லாமே சேர்ந்து ஒரு புதுசா ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணி இருக்கிறதுனால அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் கரெக்ட். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல கேட்கும்போது காம்பவுண்ட் ரிட்டைன்ஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்டிட்யூண்ட் எலிமெண்ட்ஸ்ங்கிறது தான் தப்பு. அது காம்பவுண்டா மாறும்போது அது கிட்ட எலமெண்டா இருந்த நேச்சரே போயிடும். ஓகே, ஸோ இந்த ஐடியா தான் உங்களுக்கு இந்த காம்பவுண்டை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட்ல எது தவறானதுன்னா எடுத்த உடனே இருக்க இதுதான் தவறானது. த ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஓகே, இஸ் இட் கிளியர்?
கிளியர்னா எஸ்ன்னு போடுங்க. நான் நெக்ஸ்ட் டக்குன்னு போயிடுறேன். பிகாஸ் ஐ ஹாவ் ஒன்லி 30 minutes. நான் அதுக்குள்ள நான் நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டமா போயிடும். பேலன்ஸ் நீங்க தான் பார்த்துக்கணும். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் மிக்சர்ஸ்? இப்போ நம்மளுக்கு காம்பவுண்ட்ஸ் பத்தி ஒரு நாலேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி மிக்சர்ஸ் பத்தி ஒரு நாலேஜ் எடுக்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மிக்சர் ஆர் த ஆவரேஜ் ஆஃப் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னா நல்லா கிளியரா படிக்கணும். ஒரு மிக்சரோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதே அந்த காம்பவுண்டோட ஆவரேஜ். இது வந்து இதை எப்படி நம்மளால வந்து இது பண்ண முடியும்? மிக்சர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்? ஒரு மிக்சர் அப்படின்னாலே we are trying to infuse the knowledge of two or more compounds mixed. ஓகே, 2 or more காம்பவுண்ட மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும் அந்த இடம் ஃபுல்லா இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஈவன் தட் இஸ் அ காம்பவுண்ட், ஆனா அங்க என்னதான் இருக்கு? H2O என்டையரா வாட்டர் தான் இருக்காங்க. Okay, even it is made up of two different atoms, it doesn't matters, but it is been in the one compound. அது one compound full-ஆ இருந்தது அப்படின்னா, if you are having a water bottle that is full of water, then that is a pure substance. If you are mixing some tank இல்ல ஏதாச்சும் ஒரு flavoring agency நீங்க mix பண்ணிட்டீங்க அப்படின்னா that become a mixture. Okay, so now mixture-ஆ இருக்கிறப்போ என்ன ப்ராப்பர்ட்டி அது ஷோ பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்னென்னலாம் தூக்கி உள்ள போட்டிருக்கீங்களோ அதோட ஆவரேஜ் தான் அந்த மிக்சரோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையிலும் எப்பயுமே ஒரு பொருளோட ஆவரேஜ் இன்னொரு பொருளோட சம்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமுமே வந்து கிரியேட் ஆகாது. எல்லாமே எதை வச்சு ட்ரிவன் ஆயிருக்கும் அப்படின்னா அவங்கவுங்களோட மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி போய் இன்னொரு எலமெண்டோட பைண்ட் ஆகுது, அதுக்கு வந்து பைண்ட் ஆக முடியுதா, அது இனர்ட்டா இருக்கா, அது ரியாக்ட் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றோமே தவிர்த்து வேற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி என்னோட ஆவரேஜ் அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. இவங்க ஆவரேஜும் கொடுக்குறாங்க, உங்க பேப்பர்ல இன்டகிரேஷன் கொடுக்கலாம், டிஃபரன்சேஷன் கொடுக்க மாட்டாங்க, பட் சம்மேஷன் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நம்மளால வந்து கொடுக்க முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மிக்சர் அந்த ஆவரேஜ் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து வைக்கலாம். ஏன்னா நீங்க இதை படிக்கும் போது இப்படிதான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா எப்பயுமே ஆவரேஜ் சம்மேஷனும் ஒன்று இல்லை, பட் ஒரு எக்ஸப்ஷன் கண்டிஷன் இருக்கு. அது நடக்கிறப்ப அந்த மாதிரி நடக்கும். அதனால நம்ம இதை வந்து சேஃப்ல தான் வைக்கணும். நம்ம வந்து ஃபுல்லா இல்லைன்னு சொல்லிடும்போது சேஃப்ல தான் வைக்க முடியும். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மிக்சர் கேன் பி செப்பரேட்டட். அகெயின் அதே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூவே கிடையாது. நம்மளால இப்போ பிசிக்கலா நம்ம எந்த விஷயத்தையும் நம்மளால கையை விட்டுலாம், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கையை விட்டெல்லாம் எந்த ஒரு இதையும் எடுக்க முடியாது. அப்படி ஒண்ணு அப்படிலாம் எடுக்க முடிஞ்சுச்சுன்னா கெமிஸ்ட்ரின்னு ஒண்ணு வந்திருக்கவே வந்திருக்காது. ஓகே, ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு ஆக்டிவ் காம்பவுண்டை எடுக்கணுங்கிறதுக்கு பிறந்ததுதான் இந்த ஒரு கெமிஸ்ட்ரியே. இந்த கெமிஸ்ட்ரி பிறந்ததுக்கு காரணமே அதுதான். அப்போ வந்து இவங்க பிசிக்கலா என்னால கையை விட்டு இதெல்லாம் எடுக்க முடியும்னா நான் எதுக்கு கஷ்டப்பட்டு கெமிஸ்ட்ரி படிச்சு எதுக்கு லேப்ல நின்று அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அவ்வளோ பண்றோம்? So this is absolutely a nonsense. Okay, mixtures can be homogeneous or heterogeneous. This is true. இது உங்களோட NCERT புக்லயே இருக்கும். நானும் உங்களுக்கு டீச் பண்ணும்போது homogeneous, heterogeneous னு பிரிச்சிருப்பேன். Compounds in a mixtures are present in a fixed ratio. இங்க பாருங்க, compounds in a mixture are present in a fixed ratio. அதாவது மிக்சர் நம்ம கடையில சும்மா வாங்குற மிக்சர்லயே நம்ம வந்து இத்தனை பட்டாணி போடணும், இத்தனை வேர்க்கடலை போடணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியா அதுல போடுறோம். ஜஸ்ட் ஒரு ரேஷியோல அப்படியே தூக்கி போடுறது தானே. அப்ப எப்படிங்க மிக்சர்னு நம்ம சொல்ற ஒரு விஷயத்துல எப்படி ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஷியோங்கிறது எங்க இருந்து வந்தது? அது ஃபிக்ஸ்ட் ரேஷியோவா இருந்தா தட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஃபிக்ஸ்ட் ரேஷியோவா தான் இங்க இருக்கு அப்படின்னா ஆமா யோசிக்கவே தான், நம்ம யோசிக்காம பியூர் சப்ஸ்டன்ஸ் போடுறோம். அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு மிக்சர்ன்ற ஒரு தனி அங்கீகாரத்தை நம்ம கொடுத்துருக்கோம்? ஸோ த ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஸோ நான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன்னா நீங்கள் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வி ஆர் லிமிடெட் வித் டைம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா பெண்ணோட ஒர்க் கிடையாது, எல்லாமே தியரி தான். அடுத்து பெண்ணோட ஒர்க் வரப்போ நான் இன்னும் நல்லா தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஓகே, தேர்ட் கொஸ்டின். மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் விச் ஆர் நோன் வித் சர்டைனிட்டி. மீனிங்ஃபுல் இப்போ இது நீங்க ஒழுங்கா படிக்கல, இந்த இடத்துல டிஜிட்ஸுங்கிறத ஒழுங்கா படிக்காம சர்டனிட்டியை மட்டும் ஒழுங்கா படிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா
ப்ரெசிஷனோ அக்யூரசியோ நீங்க நினைப்பீங்க. இட் மே பி அ ப்ரெசிஷன், இட் மே பி அக்யூரசி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதே நீங்க இந்த டிஜிட்ஸா படிச்சிருந்தீங்கன்னா யோசிக்காம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை போட்டிருப்பீங்க. ஓகே, ஏன்னா அந்த டேர்மே அதான் சொல்றது, மீனிங்ஃபுல் டிஜிட்னு நம்ம எப்போ ஒன்று சொல்லுவோம், சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பார்த்து தான் அந்த மீனிங்ஃபுல் டிஜிட்டா இல்லையாங்கிறதே நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தட் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து ரொம்ப சிம்பிளானது, கண்டுபிடிங்க. 4க்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். புட் இட் டவுன் இன் யுவர் கமெண்ட்ஸ். Three from Kasim. Good. Mohammed Kasimul. What about Saravana, Kishore, Yokesh? Okay. So we are running with limited amount of time. So I'm just next is the so cake line feel panadinga. It is 3. Okay. Which of the following statement are true? Okay, எந்த statement true அப்படின்னு கேக்குறாங்க. Every experimental இதுக்கும் நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. For the 5th one and the 6th one, you are going to answer me. Okay, so read this question clearly. Which of the following statements are true? Every experimental measurements has zero amount of uncertainty associated with it. Every experimental measurement has zero amount. இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ நம்மலாம் கரெக்டான டிஜிட்ஸ் தான் நம்ம கொடுப்போம். வால்யூமெட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டான டிஜிட்ஸ் நம்ம என்னால என்னைக்கும் கொடுக்க முடியாது. நம்மளால என்னைக்குமே கொடுக்க முடியாதுன்னா there are some certain situations where we can give, but there are some situations where we can't give to. Okay, so the answer for this would be இது கண்டிப்பா கிடையாது. One would always like the result to be precise or accurate. கரெக்ட் தான். நம்மளுக்கு ஒண்ணு ட்ரூ வேல்யூவோட இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அக்யூரேட்னு சொல்லுவோம். இல்ல அதுக்கும் நெக்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூஸ்க்கும் ஒரு டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் ரிலேஷன் இருந்தது அப்படின்னா அதை ப்ரிசைஸ்னு சொல்லுவோம். எஸ், நம்ம அப்படிதான் எதிர்பார்ப்போம் வேல்யூஸ் இருக்கணும். ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி ஆர் ஆஃபன் ரெஃபர் டு வைல் வி டாக் அபவுட் தி மெஷர்மெண்ட். கரெக்ட் தான். நம்ம எப்போ மெஷர் பண்றோமோ அப்பதான் ப்ரிசைஸா இருக்கா அக்யூரேட்டா இருக்கான்னு கேட்போம். மற்றபடி மற்ற சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம அதை பத்தி பேசுவோமானா நோ வே, நம்ம அதை பத்தி பேசவே மாட்டோம். So the first one is not correct. 2 and 3 are correct. Okay, 2 and 3 just Yokesh முன்னாடி போட்டிருக்கீங்க 32. Good. How many significant figures? Come on டக்குன்னு போடுங்க. என்ன ஆன்சர்னா okay, good. Yokesh நல்லா ஸ்பீடா போடுறீங்க. Come on Kasim and Saravana and Kishore, I'm appreciating you people to also participate and put your comments in the chat. Okay, so the answer is option C. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பார்த்தாலே நல்லா தெரியுது. எப்பெல்லாம் ஜீரோஸ் வந்து ரெண்டு நான் இதுக்கு நடுவில் வருதோ அப்போ அதையும் கவுண்ட் பண்ணிக்குவோம். எப்பெல்லாம் நம்மளுக்கு மல்டிபிள் சிம்பிள் வருதோ அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம், இதை மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ 4 digits. இந்த இடத்துல என்னதான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ இருந்தா தட் இஸ் நாட் அ சிக்னிஃபிகன்ட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ இருந்துச்சுன்னா தட் இஸ் அ சிக்னிஃபிகன்ட். ஓகே, ஸோ 7th question. If the density of a solution is 3.12 gram per ml, the mass of 1.5 ml solution in significant figures is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க. ஒரு சொல்யூஷனோட டென்சிட்டி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு 3.12ன்னு. அதே என்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் இந்த சொல்யூஷனோட 1.5 ml சொல்யூஷனோடைய மாஸ் இருக்கு, அதை வந்து நீங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இந்த மாஸ் ஆஃப் 1.5 ml சொல்யூஷனா they have given you the volume, they are asking you the mass. they given you the density, they are asking you the volume. இப்போ புரியாது உங்களுக்கு, நான் சொல்றேன் பாருங்க. What is the formula of what is the formula of density? யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு. டென்சிட்டியோட ஃபார்முலா ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. What is the formula of density?
Okay. So it is mass by volume. உங்களுக்கு கொஸ்டின்லயே டென்சிட்டி என்னன்னு கொடுத்துட்டாங்க, உங்கள்கிட்ட மாஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வால்யூம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்கறது மாஸ் இல்லையா? மாஸ் பை வால்யூம். சூப்பர் யோகேஷ். சோ நமக்கு என்ன தேவை? மாஸ் தேவை. மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். உங்களுக்கு டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? 3.12 and this is 1.5. 3.12 into 1.5 நீங்க போட்டீங்கன்னா மல்டிபிள் பண்ணீங்கன்னா you will be getting some significant amount of 4.68. ஓகே, இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? இதுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3, இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 2. எனக்கு 3யும் 2லையும் எது லீஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். அதுலதான் நான் ஃபைனல் வேல்யூ கொடுக்கணும். அதுதான் வந்து மெத்தட். ஓகேவா? ஸோ இங்க வந்து 2 தான் இங்க லீஸ்ட் வேல்யூ அப்படின்னா நீங்க 2 ஃபிகர்ஸ்ல தான் இங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மல்டிபிள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஓவர் ரேட்டிங். இதை மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு. ஆ 4.68. ஓகே, 4.68 வருது. இப்போ இதை நீங்க என்ன பண்ணணும்? 2 இதுக்கு கொண்டு வரணும், 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 8 வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 5. ஓகே, இட் இஸ் கிரேட்டர் தேன் 5. அப்ப கிரேட்டர் தேன் 5 நம்ம என்ன பண்ணணும்? இங்க ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4.7 இஸ் த மாஸ். மாஸ் இஸ் 4.7. ஏன் இங்க பாருங்க 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கா? This is 4.7 grams. Where it is 4.7. இப்படிதான் இந்த கொஸ்டினை டீல் பண்ணணும். Is it clear? 4.680. Super. So இப்படிதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டீல் பண்ணணும். புரியுதுல? Good. Okay. Next, a measured temperature on Fahrenheit scale is 1. This is direct question. Direct formula தெரிஞ்சிச்சுன்னா போட்டுடலாம். The answer is 121.1 degree Celsius. இதை நான் எப்படின்னு சொல்ல மாட்டேன், நீங்களே NCERT நானே உங்களுக்கு இதை டீச் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முலா எடுத்து அதுல டிகிரி செல்சியஸ் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. வெரி ஈஸி. நெக்ஸ்ட் ஒன். One part of element A combines with 2 parts of another element B. 6 parts of element C combines with 4 parts of B. If A and C combines in the ratios of the weights will be governed by. ஆக்சுவலி நீங்க வந்து இந்த கம்பைன்ஸை மட்டும் பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படி லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசிஷன் போட்டுருவீங்க. பட் என்னைக்குமே நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க அகெயின் இன்னொரு கம்பைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we have to think there is some different logic may be present. ஓகே, ஸோ இந்த இடத்துல நடக்கிறது என்னது அப்படின்னா லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் நடக்குது. இது பத்தி உங்க புக்ல அந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஸோ நான் இந்த லா என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் நீங்க அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் அ கிளியர் ஐடியா ஆஃப் வாட் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். ஆக்சுவலி என்ன ஐடியா அப்படின்னா இப்போ ஏ வந்து பியோட கம்பைன் ஆகிறப்போ 1:2 ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. கிளியர்? ஏ பியோட கம்பைன் ஆகுது. அதே மாதிரி பி வந்து சியோட கம்பைன் ஆகிறப்போ இட் இஸ் கம்பைனிங் வித் ரேஷியோ ஆஃப் 2:3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 1:2 2:3 அப்படின்னா அகெயின் இப்ப ஏவும் சியும் கம்பைன் ஆகிறப்ப என்ன ரேஷியோனா 1:3. இங்க இருக்க 1, இங்க இருக்க 3 இன் பிரசன்ஸ் ஆஃப் பி. இதுதான் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். இது உங்களுக்கு புரிந்தால் பெட்டர். இஃப் இட் இஸ் நாட் கிளியர் டு யூ, நான் கொஸ்டினோட இதை அகெயின் உங்களுக்கு வந்து சேர்த்து வச்சு சொல்றேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம். நீங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 1 part of element A combines with 2 parts of element B. அதே 2 parts of B ஓட combination 6 parts of element C combines with 4 parts of B.
இந்த இடத்துல நீங்க நல்லா ரேஷியோவை எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து 1:2 ரேஷியோ. இதே இந்த சிக்கும் பிக்கும் பார்த்தீங்கன்னா 2:3 ரேஷியோ. அப்ப அந்த லாஜிக் கரெக்டா வருது பாத்தீங்களா? இதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஏவும் ஏவும் பியும் கம்பைன் ஆகிறப்போ 1:2. அகைன் பியும் சியும் கம்பைன் ஆகுறப்போ 4:6. இதை நீங்க அடிச்சீங்கன்னா 2:3 தான். அப்ப பியோடது எவ்வளவுதான் இருக்கு? 2 தான் இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இவங்களும் என்ன ப்ரொபோசிஷன்ல தான் ஜாயின் ஆகுறாங்க? 1:3 அப்படிங்கிற ப்ரொபோசிஷன்ல தான் ஜாயின் ஆகுறாங்க. அந்த ஐடியாவை தான் அவங்க கொடுக்க வராங்க. அதை தான் நம்ம இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஒரே ஒரு எஸ் மேம் போட்டீங்கன்னா டக்குனு போயிடலாம். புரியாம நம்ம சால்வ் பண்ணி எந்த ஒரு பயனும் இல்லை. அதனாலதான் நான் ஒரு தடவையும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். எஸ், which of the following statements best explains the law of conservation of mass? எப்பெல்லாம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பத்தி பேசுறோமோ அப்பெல்லாம் மாஸ் சேமா இருக்கணும். அப்ப கண்ணை மூடிட்டு கிராம்ஸ் ரெண்டு பக்கமும் எங்க ஈவனா இருக்கோ அது நீங்க போட்டாலே போதும். ஓகேவா? பெருசா யோசிக்க தேவையில்ல. இது வந்து 100 grams heated to give steam. ஸ்டீம்ல நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் ராங், இட் இஸ் ராங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். வேக்கம்ல ஹீட் பண்றாங்க, அங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பத்தி கேக்குறாங்க வித்தவுட் எனி சேஞ்ச் இன் மாஸ். இந்த கொஸ்டினே கொஞ்சம் மாதிரி வித்தியாசமா இருக்கு இந்த கேள்வி. அதனால நம்ம தேவையில்லை, ஒமிட் பண்ணலாம். பாருங்க, 36 கிராம் ஆஃப் கார்பன் கம்பைன்ஸ் வித் 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் டு ஃபார்ம் C3O2. இது மாதிரி இந்த காம்பவுண்டே மாதிரி கேள்வியே படாத மாதிரி இருக்கும்ல. C3O2 இந்த மாதிரி சில காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கான சுச்சுவேஷன்ல ஃபார்ம் ஆகுறது. பட் நம்ம பார்க்கறது கிராம்ஸ். 36 plus 32 gives us 68 and that has been clear. Okay, let me check once. C3O2. Yes, there is a compound C3O2. நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். டபுள் பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் ஓ, டபுள் பாண்ட் ஓ. ஓகேவா? இதுதான் உங்களோட C3O2. இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா ஸ்டேபிளா இருக்கும் எனக்கு தெரிஞ்சேன்னா. எப்பயுமே சிசி இந்த இடம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஸ்டேபிள். சிசி பாண்ட் இருந்தாலே தட் இஸ் ஸ்டேபிள். நெக்ஸ்ட், the answer is C. ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர். இதுக்கு நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. 11th one I'm eagerly waiting for your people answers. ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். கண்டுபிடிங்க. எஸ், எனி ஆன்சர்ஸ்? A, C, D. Why B? B katappa. All the atoms of a given compound have identical properties, including identical mass. Okay. C option, A, C, D. Everyone was pouring the answer of say A, C, D. Where? Okay. Mohammed. ஏன் பி வந்து தப்புன்னு வந்து ப்ரூவ் பண்ணுங்க. Yes. Any suggestions? ஏதாவது ரீசன் இருக்கா உங்களுக்கு?
ஓகே, யாருமே சொல்லல. சரி, ஓகே. ஸோ இது வந்து ஏன் நான் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நான் உங்ககிட்ட எல்லாத்துட்டுமே கேட்டேன்னா எல்லாருமே கரெக்டாக சொல்றீங்க. ஏசிடி இட் இஸ் ட்ரூ. பட் ஏன் ஆல் த ஆட்டம்ஸ் ஆஃப் கிவன் எலமெண்ட் ஹாவ் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் ஐடென்டிக்கல் மாஸ்? ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் ஐடென்டிக்கல் மாஸ்னா நமக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லா கிளியரா நோட் பண்ணணும். அதுதான் வந்து ஐசோடோப்ஸ். நீங்க எந்த ஒரு எலமெண்டா எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரே மாதிரிதான் இங்க வந்து மாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனா அப்படி நடக்குதா அப்படின்னா இல்ல. ஸோ அதனால நம்மளால அதை கொடுக்க முடியாது. ஏன் இப்போ வந்து ஒரு சிஎல் எடுத்துக்கோங்க, 35ல இருக்கும். அதே சிஎலுக்கு 37ல இருக்கலாம். ஐசோடோப்ஸ் இது மாறும்போது இதுதானே நம்ம மாசுன்னு சொல்றோம். இது மாறும். இது என்னது? இது உங்களுடைய நியூட்ரான் பிளஸ் புரோட்டான் கவுண்ட். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நியூட்ரான் கவுண்ட் மாறும். ஆனா புரோட்டான் கவுண்ட் அப்படியே தான் இருக்கும். இங்க 17 இங்கே 17 தான். நோ சேஞ்சஸ். புரோட்டான் கவுண்ட் சேஞ்ச் ஆகுது, நியூட்ரான் கவுண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால ஐசோடோப் சேஞ்ச் ஆகும். சரியா? இதுதான் ஒரு கோர் ரீசன். இதை உங்களுக்கு அசர்ஷன் ரீசன்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே. So as you people stated, it is option CD, ACD. Okay. Which of the following statements is correct about the given reactions? உங்களால ஃபைன் பண்ண முடியுதான்னு பாருங்க, கண்டுபிடிங்க. If you are providing me the answer, tell me how it is. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 கொஸ்டின்ஸ் ஆச்சும் அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன். நீங்க டக்குன்னு மெசேஜ், நீங்க டக்குன்னு சேட் பண்ணாலும் சேட்ல போட்டாலும் இட் இஸ் குட். ஸோ இங்க கொஸ்டின்ல பாருங்களேன், இதோட மாசும் கரெக்டா இருக்கா? ஏன்னா எல்லாமே மாஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் தான். இந்த மாஸ் தான், இந்த ஐடியா தான். டோட்டல் மாஸ் ஆஃப் அயன் ஆக்சிஜன் reactant is equal total mass of iron oxygen product, therefore it follows the law of conservation of mass. ஓகே, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அயன் இங்க எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இங்கேயும் அயன் இருக்கு, இங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கோ அவ்வளவுதான் இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. total mass of reactant is equal to total mass of product, therefore. இப்போ இது என்ன ஸ்டேட்மெண்ட், இது என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவங்க இங்க கொடுத்திருக்க ஐடியாவும் இங்க கொடுத்திருக்க ஐடியாவுமே சேம் தான். டோட்டல் மாஸ் ஆஃப் அயன் அண்ட் ஆக்சிஜன் பிரசன்ட் இன் ரியாக்டன்ஸ், இங்க அயன் இருக்கு இங்க ஆக்சிஜன் இருக்கு, is equal to total mass of iron and oxygen in product, therefore it follows law of conservation of mass. ஓகே. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசிஷன்ஸ் ஃபாலோ. நீங்க வந்து அதுவும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு படிச்சிட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து இதை தான் போடுவீங்க. பட் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசிஷனை வந்து இது வந்து சொல்லுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசிஷன் இஸ் எக்ஸ்பிளைனிங் when you're putting two types of atoms, they can produce different types of molecules. Okay, out of that two, HO இருக்குன்னா வாட்டரும் ஃபார்ம் பண்ணும், பெராக்சைடும் ஃபார்ம் பண்ணும். அந்த ஐடியா தான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசிஷன். ஸோ ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் புட் ராங். அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து பாருங்க, டிக்ரீஸ் இஃப் அமௌண்ட் ஆஃப் எனி ஒன் ரியாக்டன்ட், இதெல்லாம் லிமிட்டிங் ஏஜென்ட் மாதிரி இது ஒரு ஐடியாவை இங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே வந்து நம்ம இதை வச்சுலாம் நம்மளால எதுவுமே சொல்லவே முடியாது. அதனால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிருங்க. இதெல்லாம் இதை வச்சு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் 12A. அது ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஏன் இதை வச்சுலாம் சொல்ல முடியாதுன்னா, இப்போ ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் நம்ம எக்ஸஸா எடுத்துட்டோம்னா இதோட கம்மியாகும் அப்படிங்கறத நம்ம கையால போட்டு பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது. எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணணும், பண்ணி டேட்டாவை எடுத்து அனாலிசிஸ் பண்ண அப்புறமாட்டு தான் நம்மளால இப்படி ஒரு ஐடியாவே கொடுக்க முடியும். அதனால இதெல்லாம் வந்து நம்மளால கரெக்டாலாம் சொல்ல முடியாது. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. நெக்ஸ்ட் 13th question. Which law is in favor of the above data? இந்த கொஸ்டின் வேண்டாம், உங்களுக்கு இது கொடுக்கல மேல என்ன டேட்டான்னு, ஸோ அதனால இது வேண்டாம். நெக்ஸ்ட், இந்த ரேஷியோ வந்து நான் அங்க சொல்லி கொடுத்த அந்த ரேஷியோ நீங்க ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா இங்க நீங்க ரேஷியோவை தானா போட்டுருவீங்க. நல்லா பாருங்க, ஹைட்ரஜன் 2 grams, ஆக்சிஜன் 16 grams, வாட்டர் 18. இது எல்லாமே என்ன ரேஷியோல இருக்குன்னா 1:1:1 ரேஷியோல இருக்கு. ஓகே, எல்லாமே 1:1:1 ரேஷியோ. இங்க பாருங்க 1:2, இங்க வேற ரேஷியோ 1:2 some ratio. Here the mass of oxygen will combine with fixed mass of hydrogen of 2 grams via the simplest ratio of என்ன ரேஷியோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4:1:2 ஒமிட் பண்ணிக்கோங்க. என்ன ரேஷியோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள், கையால போட்டாலே டக்குன்னு சொல்லிடலாம். சரவணா கமெண்டட் இட் இஸ் ஏ. 4:3. ஓ, இங்க நீங்க ஏன்னு சொன்னீங்களா?
ஓகே, இதுக்கு என்ன என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நீங்க சிம்பிளா பண்ணி பாத்தீங்கனாலே தெரியும். இது வந்து காமனா இருக்கு. ஆக்சிஜனோட ரேஷியோ கேட்கறாங்க 16:32 அடிச்சீங்கன்னா 1:2. அப்போ 1:2 தான் அதோட ஆன்சர். சரியா? சிம்பிள் ரேஷியோ கால்குலேஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ரௌஸ் ப்ரௌஸ் டு ஒர்க் வித் 2 samples of cupric carbonate. இது கண்டிப்பா இதுக்கு நீங்க தான் ஆன்சர் எனக்கு கொடுக்கணும். இது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. யூ பீப்புள் ஹாவ் டு கிவ் மீ த ஆன்சர். இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். தியரிஸ் டீச் பண்ணும்போது இந்த தியரியை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன மாதிரி தியரி வரும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நேச்சுரல் சாம்பிள், சிந்தட்டிக் சாம்பிள் ரெண்டு சாம்பிளுமே ஒரே பர்சன்டேஜ்ல இருக்குங்கிறத ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த லா வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். கமான், என்ன ஆச்சு? எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. புட்டியோர் கேல் உசாக்கா அதை சொன்னாரு. கேல் உசாக் வந்தான்னா கேஸ் பத்தி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். ஆனா இங்க கேஸே இல்லையே. எஸ், law of definite proportions. It is law of definite proposition. Yes, you are right, Kishore. Next one. Which of the following reaction is not correct according to law of conservation of mass? law of conservation of mass பொறுத்தவரையிலும் இங்க இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா ரெண்டு பக்கமும் மாஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமா இருக்கணும். அதுதான் ஐடியா. ஸோ என்ன எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்? கார்பன் இங்க பாருங்க 4 இருக்கு, 4 இருக்கு, இங்க 10 இருக்கு, 10 இருக்கு. ஓகே, 2 இருக்கு, இங்க O2 இருக்கணும், கரெக்டா இருக்கு. 3 இருக்கணும், ஆனா இங்க 3 இல்ல இல்லையா? கார்பன் இங்க 3 இருந்தா தானே இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஆனா இங்க கார்பன்ல 3 இல்லையே. வாட்டருக்கு H2 இருக்கணும், பேலன்ஸே ஆகல. திஸ் ஈக்குவேஷன் இஸ் மியர்லி இட் இஸ் இன்கரெக்ட். கன்சர்வேஷனே ஆகல அங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் சி. ஏன்னா இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க 3 வந்திருக்குன்னா இங்க 3 இல்ல. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? இஃப் இட் இஸ் கிளியர் புட் எஸ். ஏன்னா நான் டைம் கம்மியா இருக்கனால டக்கு டக்குன்னு ஸ்பீடா போற மாதிரி ஐ ஃபீல். ஸோ வெதர் யூ பீப்புள் காட் த பாயிண்ட் ஆர் நாட். ஓகே, குட் கசின், சூப்பர். So next one, which one of the following pairs of compounds illustrate the law of multiple proportions? So நல்லா யோசிச்சு பாருங்க, இது எப்படி வரும். நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இன்னும் நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். எப்பயுமே நம்ம மல்டிபிள் ப்ரொபோர்ஷனா எதை நம்ம சொல்லுவோம்? ரெண்டு விஷயத்த ஒரே இடத்துல போடுறப்போ, ரெண்டு விதமான காம்பவுண்ட் நான் ஒரே இதுல போடுறப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ்ல. அப்ப இங்க பாருங்களேன், ரெண்டு விதமான பொருளை நான் இங்க போடணும். எனக்கு SN CN நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு விதமான காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும். இந்த இதை வச்சேதான் ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா தான் அது மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். வேற ரெண்டு பேர் இருக்கக்கூடாது, ஒரே ரெண்டு பேர் தான் அதுக்குள்ள இருக்கணும். வேற வேற காம்பவுண்ட் நாங்க ஃபார்ம் பண்ணோம். இங்க பாருங்க, ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கா. SnCl2 இருக்கு, SnCl4 இருக்கு. ஆனா ரெண்டு பேத்துக்கும் காமனா இருக்க ஆட்டம்ஸ் யாரு? இவங்களும் இவங்களும், இல்லையா? Okay, so the answer is C. Next. Different proportions of oxygen in the various oxides of nitrogen prove the law of. Again அதே தான் சொல்றாங்க. நைட்ரஜன் ஆக்சிஜன் டிஃப்ரெண்ட் ஆன ஸ்டேட்ல இருக்கிறப்போ அது என்ன லா? இதை உங்களுக்கு புரியுதா? இதுக்கு ஆன்சர் வந்து மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் தான். இது நான் என்ன சொல்ல வரேங்கிற ஐடியா உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா ஒன்ஸ் அகைன் நான் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் அதை டீச் பண்றேன். So don't miss this golden opportunity. I'm asking you I'm giving you time. If you have doubt, you can put. I'm here to give you the replies. பட் யாரும் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. அதனால I care for you. புரியலன்னா கூட நீங்க கேட்கலாம். So no issues.
Okay, I understood. You people silent means you people understand. Okay, yes. So the answer is multiple proportion. A multiple proportion again. Multiple proportion again நான் சொல்றேன் அப்படின்னா again நம்ம multiple proportion சொல்றது காரணம் அந்த பீக்கருக்குள்ளர என்னதான் இருக்கு, நைட்ரஜனும் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு, சேர்ந்து எந்த டைப் ஆஃப் ஆக்சைட்ஸ் வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். NO5 ஃபார்ம் பண்ணலாம், இல்ல NO3 ஃபார்ம் பண்ணலாம், என்ன வேணா அது ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகே, in which of the following reaction Gay-Lussac's law is applicable? ஆக்சுவலி Gay-Lussacோட லா அப்ளிகபிளா இருக்கணும் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாவே கேஸா இருக்கணும். ஒன்னு ரியாக்டன்ட் ஃபுல்லா கேஸா இருக்கணும், இல்ல ப்ராடக்ட் ஃபுல்லா கேஸா இருக்கணும். ஏதாச்சும் கண்டென்ஸ் டவுன் ஆகி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும். இங்க பாருங்க, அம்மோனியா பிளஸ் HCl கேஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு சாலிட் கொடுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்பனும் இன்னொரு கேஸும் சேர்ந்து ஒரு லிக்விட் CCl4 தர ஒரு லிக்விட் தருது. ஓகே, நெக்ஸ்ட் அமோனியம் நைட்ரேட். இந்த மாதிரி இடத்துல கேஷியஸ் ரியாக்ஷன் இல்லை. ஸோ சிஏ நம்மளே எலிமினேட் பண்ணிடலாம், டிஏவும் நம்மளே எலிமினேட் பண்ணிடலாம். நம்மளோட ஐ இல்லாம இப்போ ரெண்டு இடத்துல இருக்குதா, ஒன்று ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி. நம்ம எப்படி ஆப்ஷன் ஏவா இல்லை ஆப்ஷன் பியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா செக் வெதர் த மோல்ஸ் ஆர் ஈவன். மோல்ஸ் எல்லாமே ஈவனா வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நைட்ரஜன் இங்கே கரெக்டா இருக்கு நம்பர்ஸும், இங்கேயும் நம்பர்ஸ் கரெக்டா இருக்கு. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் லிக்விடை விட நம்ம சாலிடுக்கு போவோம். சாலிட் சப்ஸ்டன்ஸா நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா Gay-Lussacல வச்சு ரெண்டு மோல்ஸும் சேர்ந்துருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்காம we can go for the option A. Okay, calculate the average atomic mass of chlorine. ஆக்சுவலி இந்த மாதிரி இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பெட்டர் யூ பீப்புள் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா ஒன்று இருக்கு, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. F into mass plus F, this is a fraction. ஓகேவா, ஃப்ராக்ஷன் என்னது, இந்த 75% இருக்குல்ல, இந்த 75% இன்டூ மாஸ் எவ்வளோ 34, அதே மாதிரி பிளஸ் போட்டுக்கோங்க. ஃப்ராக்ஷன் எவ்வளோ 24 இன்டூ மாஸ் எவ்வளோ 36. ஓகே, இஃப் யூ மல்டிபிள் திஸ் அண்ட் ஆட் திஸ் போத் you would almost get 36.5. ஓகே, ஸோ இஸ் இட் கிளியர்? இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணும் போதே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் கிளாஸ் டைம்ஸ்லயே. So if you multiple, it is chlorine, so you will be getting 35.5. Okay. Next, AMU has been replaced by U, which is known as. Very clear, AMU is, it is nothing but it is the unified mass. எங்க இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, it is unified mass. Okay, ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், இந்த புக்ல எல்லாம் இருக்கும். இட் வாஸ் a unified mass. Okay, okay, the time is about to complete, so I am just rushing. அதனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் டக்குனு மூவ் ஆகணும். 1 mole of calcium phosphate on reaction with the excess of water gives. இது வந்து ஒரு மெயின் குரூப் எலமெண்ட் கொஸ்டின். இது வந்து தெரியாம இதுல போட்டுட்டாங்க, அதனால நீங்க வரி பண்ணிக்க வேணாம். இட் கிவ்ஸ் யூ த 2 moles of phosphine. ஆக்சுவலி கால்சியம் பாஸ்பேட்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கால்சியம் ஆக்சிஜன் 2, பாஸ்பேட்டுக்கு 3. இது ரெண்டுமே கம்பைன் ஆச்சுன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, திஸ் இஸ் மெயின் குரூப். இது வந்து உங்க எஸ் பிளாக்ல வரும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு மோல்ஸோட ஐடியாக்காக இதுல வந்திருக்கு. ஸோ டோன்ட் மைண்ட் திஸ் கொஸ்டின், விச் கிவ்ஸ் யூ த பாஸ்பின். ஓகே, திஸ் இஸ் பாஸ்பின். ஓகே, இதுதான் பாஸ்பின். பாஸ்பினோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் டிராகோ மாலிகுல்னு சொல்லுவாங்க. இது டிராகோ, டிராகோ வந்து வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு ஜாமெட்ரி பத்தி நான் சொல்றேன். இட் கிவ்ஸ் 2 moles பிகாஸ் பாஸ்பரஸ் ஹேவிங் 2, அதனால இது 2. இல்லைன்னா நீங்க 1 mole போட்டாலும் தப்பு. ஈவன் யூ ப்ரிடிக்ட் த ஆன்சர் ரைட், பட் யூ லாஸ்ட் த மோல் ஐடியா, இல்லைன்னா இங்க லாஸ் ஆயிடும். ஓகே, the number of sodium atoms in 2 moles of sodium ferrocyanide.
இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா சோடியம் ஃபெரோசைனைடு வந்து டி பிளாக் படிக்கிறப்ப நீங்க படிப்பீங்க. அந்த டி பிளாக்லயும் நீங்க ஒழுங்கா படிச்சுன்னா சோடியம் ஃபெரோசைனைடு இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க, 2 டாபிக் சேர்த்தும் போடலாம். The formula of sodium ferrocyanide is, உங்களுக்கு இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது. நீங்க 4 சோடியம் இருக்கு, அவங்க என்ன கேட்டிருக்காங்க 2 மோல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்ல 2 மோல்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்ல என்கிட்ட எவ்வளவு சோடியம் இருக்கு? 4 சோடியம் இருக்கு. அப்ப இதே மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 சோடியம் இருக்கும். ஓகே, ஸோ 8 into 6.022 into 10 to the power 23 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வருமோ 48 into 10 to the power 3 வரும். So this is the answer for this question. If you understand, just put yes ma'am. ஓகே, இது நீங்க மல்டிபிள் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன வருதோ அதுதான் அதோட ஆன்சர். 8. ஓகே, ஆக்சுவலி என்னோட டைம் படி 7 to 8 நான் கம்ப்ளீட் பண்ணணும். பட் ஸ்டில் ப்ராக்ரஸ். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போனேன்னா நான் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். would you able to give me 10 minutes exercise செஷன் எடுத்துக்கலாமா? if it is okay, just put okay ma'am. Okay ma'am, okay. So okay, fine. What about Kishore? Okay, good. Yokesh? So fine, good boys. So நம்ம next போலாம். A sample contains 2 into 10 to the power 13 atoms. If atomic weight of element is 24, then calculate the mass of atoms. நல்லா பாருங்க, இங்க பாருங்க question நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஐடியா படி 1 mole is having 6.022 into 10 to the power 23. If I'm having 2 into 10 to the, எனக்கு எவ்வளவு மோல்னு தெரியல, பட் I'm know 2 into 10 to the power 23 atoms. யூனிட்ரி மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோல்ஸ் தெரிஞ்சிருமா? இது இங்கேயும் போட்டீங்க அப்படின்னா you would be getting 2 into 10 to the power 23 divided by 6.22 into 10 to the power 23. If you do this, you would be getting some x amount of moles. Okay, இப்போ எனக்கு x amount of moles கிடைச்சிருச்சு. இந்த x amount of moles நான் இப்படி வச்சுக்கிறேன். x amount of moles இருக்கு, இதோட அட்டாமிக் வெயிட் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ இந்த ஒரு மோலுக்கு இவ்வளோ வெயிட்னா 24. அப்ப எனக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் வெயிட் இருக்கு அப்படின்னா இன்டூ 24 பண்ணேன்னா எனக்கு என்ன வருமோ அதுதான் அதோட அட்டாமிக் வெயிட். ஓகே, ஸோ இது வந்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ இட் இஸ் அரௌண்ட் 7.92 கிராம்ஸ் வருது. ஓகே, இது நான் ரொம்ப ஸ்பீடா போறதுனால புரியலையா? புரிஞ்சதுன்னா டக்குன்னு ஒருத்தர் மட்டும் எஸ் மேம்னு போட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வசதியா இருக்கும். நான் ஸ்பீடா போய் புரியாம போயிடக்கூடாது. எஸ், குட். Mass of 1 mole of a substance in grams is called its ஆக்சுவலி இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை மோலார் மாஸ்னு சொல்லுவோம், அட்டாமிக் மாஸ்னு சொல்லுவாங்க. இப்ப கிராம் பர் மோலார் மாஸ்னு சொல்றப்போ கிராம்ஸ் பர் மோல்னு சொல்லுவாங்க, அட்டாமிக் மாஸ்னு சொல்றப்போ கிராம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் இட் இஸ் இன் என்ன சொல்றது, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீட்லேயே கேட்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் ஃபீல். Next, how many carbon atoms are present in 0.35 mole of C6H12O6? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸே நீங்க செட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸி தான். ஓகே, how many carbon atoms ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மோல் இருக்கு இல்லையா, இது ஆட்டம்ஸா மாத்தணும். we know 1 mole consists of Na atoms, that is nothing but Avogadro number of atoms. Then 0.35 mole consists of
0.35 moles of Na. இவ்வளோ ஆட்டம்ஸ் இதில் இருக்கும். Na is nothing but Na is of 6.022 into 10 to the power 23. யாரெல்லாம் என்னோட இந்த ஃபர்ஸ்ட் லெக்சரை பார்க்கலையோ தயவு செய்து போய் இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும், டக்குன்னு போட முடியும். ஸோ அப்போ என்கிட்ட வந்து 0.35 into this much of amount of atoms is present. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஒரு மோல். இப்போ நீங்க வந்து நம்ம கிட்ட நம்ம என்ன சொல்லிட்டோம், 0.35 into 6.022 into 10 to the power 23 atoms இருக்கு. ஓகே, ஒரே ஒரு கார்பன் எத்தனை இருக்கு, 6 இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல் நம்பரோட 6 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, got the point? ஸோ இது ஒரு சிம்பிள் தான். ஏன்னா இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ இவ்வளோ ஆட்டம்ஸ்லயும் எத்தனை கார்பன் இருக்கும், கார்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்ல வரக்கூடிய அர்த்தமே. ஸோ நீங்க அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா யூ would get some numbers, numericals கிடைக்கும். பட் திஸ் இஸ் த ப்ரொசீஜர் யூ ஹேவ் டு ஃபாலோ. ஓகே, what is the weight? What is the weight of 3.01 in 10 to the power 23 molecules of ammonia? Actually, இப்போ நீங்க பாருங்க, what is the weight of இவ்வளோ amount of அமோனியாக்கு என்ன வெயிட்னு கேட்குறாங்க. முதல்ல அமோனியாவோட மாலிகுலர் ஃபார்முலா படி 17 plus 3 which gives you 21. ஓகே, நைட்ரஜனோடது 3, ஹைட்ரஜனோடது நைட்ரஜனுக்கு 17, 3, 21. One minute, let me confirm this. Okay, okay, it was correct. 14 plus 3 which gives you the 17. Whole சேர்த்து 17, நைட்ரஜன் ஓட 14. Yes. Okay. So 17 இருக்கு அப்படின்னா வெயிட் வந்து இவ்வளோ மாலிகூல்ஸ்னு எப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3.01 divided by 6.22 into 10 to the power 23 into இங்கே 23 இருக்கு. நீங்க இதை டிவைட் பண்ணீங்கன்னா you will be getting some x amount of moles. இது இந்த மோல if you multiple with this 17, இந்த இதை 17 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் that grams. Okay, is it clear? மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். So 27. மோலார் மாஸ்ல மல்டிபிள் பண்ணிப்பாங்க. 1 minute, நான் உங்களுக்காக இந்த ஆன்சரையும் கொடுத்துடுறேன். The answer is 8.5. Okay, so இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். How many number of molecules and atoms respectively are present in 2.8 liters of a diatomic gas at STP? Actually இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணுங்க, லிட்டர்ன்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அங்க படிச்சோமா 1 mole is consist of 0 this much of atoms அப்படின்னு நம்ம படிச்சோமா, அதே மாதிரி 1 mole consist of 22.4 liters. அப்ப நீங்க இப்ப என்ன டிவைட் பண்ணோம்னா 2.8 divided by 22.4 liters, you will be getting the moles. Molesன்னு உங்களுக்கு கிடைக்கும். Let's take this side.
இப்போ இந்த psi கிடைச்சக்கு அப்புறமா just multiple this with 2. Okay, how many number of molecules and atoms present ன்னு கேக்குறதுனால you have to all இது கூட நீங்க again என்ன பண்ணனும்னா 6.022 into 10 to the power 23 multiple பண்ணீங்கன்னா you will be getting the answer. It is 7.5 into 20 1 வரும். இதான் வரும். 17 first இங்க வரக்கூடிய moles ஒன்னு வரும். அப்புறம் multiple பண்ணக்கு அப்புறமாட்ட you will be getting one. How many number of molecules and atoms are present in the diatomic? Yes. இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. பட் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வேல்யூ செகண்ட் வர வேல்யூ தான் அங்க நீங்க போடுவீங்க. ஏன்னா மறுபடியும் 2 ஆல மல்டிபிள் பண்றப்போ மாறும். மாலிக்யூல்ஸ் இந்த இடத்துல நீங்க பண்றப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, இதை நீங்க செகண்டா போடணும். இது உங்களோட செகண்ட் இன்டூ 6.22 இன்டூ 10 to the power 23 பண்ணுவீங்களா, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே சூப்பர் யோகேஷ், நீங்க நல்லவேளை எனக்கு டக்குன்னு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. சூப்பர். How many number of aluminium atoms are present in 0.051 grams of aluminium oxide? So இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா எனக்கு கேட்பாங்கிறது நம்பிக்கை இல்லை. பட் சின்ஸ் அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் யூ. அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னா இதுதான் அலுமினியம் ஆக்சைடு. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 0.051 கிராம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இதோட மாலிகுலர் வெயிட் நம்மளுக்கு தெரியணும், மோலார் மாஸ். அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, இல்லைன்னா நீங்க மோலார் மாஸை கண்டுபிடிக்கணும். சரியா? மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு நான் அந்த லாஸ்ட் 30 கொஸ்டின் முடிச்சக்கு அப்புறம் மட்டும் நம்ம நாளைக்கு ஃபர்தரா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் 101.96 கிராம் per மோல் தான் வந்து மோலார் மாஸ். ஸோ அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0.051 divided by 101.96 gives you the x amount. இந்த x amount எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணணும், அலுமினியம் அயான்ஸ் ஆர் பிரசன்ட்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 2 அலுமினியம் இருக்கு. அப்ப இங்க என்ன எக்ஸ் கிடைக்குதோ அதோட 2 இன்டூ தட் எக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு அலுமினியம்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்டூ யோர் 6.022 இன்டூ 10 to the power 23 பண்ணீங்கன்னா மாலிக்யூல்ஸோட உங்களுக்கு இங்க ஒரு y கிடைச்சிடும். ஸோ if you does so you will be getting 23 ions. இதுதான் இதோட ரைட் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். நான் நெக்ஸ்ட் போறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணுங்க. புரியலன்னு நாளைக்கு என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகே, சூப்பர். ஓகே, for 3 moles of ethane choose the correct statement. 3 moles of ethane க்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதே ஈத்தேன் 3 moles of ethane கொடுத்துட்டு இங்க பென்சீன் இருக்கு, அதனால இந்த சம்ம வந்து நீங்க ஓமிட் பண்ணிருங்க. சரியா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அங்க ஈத்தேன் சொல்லிட்டு இங்க கொஸ்டின்ஸ்ல ஏதோ மாற்றம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வேண்டாம், விட்டுருங்க. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப 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 ஈஸியஸ்டான கொஸ்டின் தான். அந்த ஒரு கொஸ்டின் விட்டதுக்கு பதிலாக இந்த கொஸ்டின் சொல்றேன். விச் எலமெண்ட் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அங்க கொஞ்சம் எரர் எடுத்திருக்காங்க. ஐ வில் கன்வே தட். ஏன்னா இங்க அங்க கொஞ்சம் எரர் இருக்கு. விச் எலமெண்ட் கண்டெய்ன்ஸ் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 மோல்? ஒரு மோல்ல எதுல வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே இல்லை. இது வந்து நீங்களே பண்ணி பாருங்க, எனக்கு நாளைக்கு வந்து சொல்லுங்க. வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு 2 grams அப்படின்னா 2 கிராம போட்டு அதோட மோலார் மாஸால டிவைட் பண்ணி you should get the value. You have to multiple this with 2 into 2 இந்த வேல்யூவோட மல்டிபிள் பண்ணணும். இதே மாதிரிதான் இருக்கும். 20 grams போட்டுட்டு அதோட மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது, இன்டூ 6.022. 24 molar mass. Again do the same and tell me the answer by tomorrow. First எடுத்தோனே இதை நம்ம கேட்டுட்டு நம்ம போலாம். ஓகே, so with this I'm just concluding the today's session. 1 hour குள்ளார முடிச்சிருக்கணும். பட் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பொறுமையா கொஞ்சம் டீச் பண்ணேன். இல்லைன்னா ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போயிருப்பேன்.
but I wish you people should understand what I'm just trying to tell you. Okay, so if you have any queries, just put it down in the comment for today's class. Okay, no more queries. Yes, is there any doubts for you people? ஏதாச்சும் சொல்லணுமா? சொல்றேன்னா சொல்லலாம், இல்லைன்னா we can wind the session today. Wind the session now. If you wish to ask some questions to me, you can ask. No ma'am, I'm not okay, no doubt, good. If anyone have doubt, you can put, or else we can wind the session. You people also blinking, I am also blinking. ஒரு ஒரு முடிவுக்கு வாங்க. Okay, thank you, thank you. Okay, okay, yes, we are concluding the session for today. Thank you. We can see in the next class. Yeah.